பிரபல இந்தி நடிகை பிரீத்தி ஜிந்தா தனது உருவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோக்களை சோசியல் மீடியா பக்கங்களில் இருந்து அகற்ற கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நடிகை அளித்த புகாரில் மெட்டா தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் என்ன? சமூக வலைதளங்களில் உறவும் நடிகை பிரீத்தி ஜிந்தாவின் ஏஐ வீடியோக்கள் பணத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் நடிகையின் அனுமதியின்றி அவரின் புகைப்படத்தை தவறாக சித்தரிக்கும் சிலர் தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படுவதாக மும்பை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். நடிகை பிரீத்தி ஜிந்தாவின் ஏஐ வீடியோக்களும் நீதிமன்றம் அளித்த உத்தரவும் நடந்தது என்ன? யூடியூப், இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் நடிகை பிரீத்தி ஜிந்தாவின் முகத்தை மார்பிங் செய்து ஏஐ மூலம் போலி வீடியோக்கள் பல உலா வருகின்றன. நடிகையின் அனுமதியில்லாமல் அவருடைய முகம் மற்றும் பப்ளிக் இமேஜை பயன்படுத்தி போலி விளம்பரங்களும் ப்ரமோஷன்களும் அதிகரித்துள்ளன. இது தனது தனிப்பட்ட உரிமை மற்றும் பிரைவசிக்கு எதிரானது என்று கூறி நடிகை பிரீத்தி ஜிந்தா மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தன்னுடைய அனுமதி இல்லாமல் ஏஐ மூலம் உண்மையான வீடியோக்களைப் போலவே உருவாக்கி சில ப்ரமோஷன்களுக்கு மார்பிங் செய்யப்பட்ட வீடியோக்களையும் பயன்படுத்தியிருப்பதாகவும் நிஜமெது போலி எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த வீடியோக்களை சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியா பக்கங்களிலிருந்து நீக்க உத்தரவிடக் கோரி பிரீத்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கூகுள் மற்றும் மெட்டா நிறுவனங்களிடம் நீதிமன்றம் விளக்கம் கேட்டபோது மார்பிங் செய்யப்பட்ட அல்லது ஆபாசமான கண்டென்ட்டுகள் இருக்கும் குறிப்பிட்ட லிங்குகளை பிரீத்தி ஜிந்தா அடையாளம் காட்டினால் அதை உடனடியாக தூக்க தயாராக இருப்பதாக அந்த நிறுவனங்கள் பதிலளித்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா கண்டென்ட்டுகளையும் கண்காணித்து தூக்குவது கடினம் என்ற வகையில் பதிலளித்துள்ளது. இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி மாதவ் ஜாம்தா உண்மையான ஆன்லைன் கண்டென்ட்டுகளுக்கு எந்த பாதிப்பும் வராதவாறு அதே சமயம் தவறான போலி கண்டென்ட்டுகளை மட்டும் துல்லியமாக நீக்கும்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அடுத்த கட்டமாக கூகுள், மெட்டா மற்றும் பிரீத்தி ஜிந்தா தரப்பு என அனைவரும் ஒன்றாக ஆலோசித்து இந்த தவறான கண்டென்ட்டுகளை ஈஸியாக டிலீட் செய்யக்கூடிய வழிவகைகளை கொண்டு வருமாறு உத்தரவிட்டுள்ளார். இணையத்தில் தங்களின் பர்சனாலிட்டி ரைட்ஸ் பாதிக்கப்படுவதாக பாலிவுட்டில் நீதிமன்றம் சென்றது பிரீத்தி ஜிந்தா மட்டுமல்ல. இதற்கு முன்பு கார்த்திக் ஆரியன், அக்ஷய் குமார், ஷில்பா ஷெட்டி, சுனில் ஷெட்டி போன்ற பல டாப் செலிபிரிட்டிகளும் இதே போன்று லீகல் புரொடெக்ஷன் வாங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை திங்கட்கிழமை தொடரும் நிலையில் நடிகைகளின் முகங்களை ஏஐ மூலம் போலி வீடியோக்களாக சித்தரித்து விளம்பரத்திற்கு பயன்படுத்தும் சிலருக்கு இனிவரும் காலங்களில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.